உல்லாச பல்லவித பாலித சப்தலோகீ நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹ. ஆகாரத்ரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷீத்ரீம் வந்தே வரதவல்லபாம். கல்யாணானாம் அவிகல நிதிஹி காபி காருண்ய சீமா நித்யா மோதா நிகம வஜசாம் மௌளி மந்தார மாலா. சம்பத் திவ்யாம் மதுவிஜயினः சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனு. ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆண்டாளுடைய ஒரு ஆச்சரியமான பாசுரம், நோன்புக்கு என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று விரித்துரைப்பதற்காக ஏற்பட்ட பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று உய்யுமாறு வகைகள், அதுல எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரித்துரைக்கின்றார் ஆண்டாள். அதுல பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், அப்பேற்பட்ட பரமனை பரபிரம்மத்தை தனக்கு நிலைத்தவனாக இருக்கும்படி ஆக்குவது தாயார். அந்த தாயாரை உயர்ந்த பாகமான ஸ்ரீசூக்தம் எடுத்து சொல்றது ரிக்வேதத்துல. அந்த ரிக்வேதத்துக்கு அடங்கிய கில பாகம் ஸ்ரீசூக்தம். அப்பேற்பட்ட தாயாருடைய வைபவத்தை ஸ்ரீசூக்தத்தின் அடிப்படையாக பார்த்து வந்துள்ளோம். தாயாருடைய பெருமை வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா, வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்தத்தை அடி ஒத்தி ஸ்ரீமத் ராமாயணமே சீதாயாச்சரிதம் மகத்து, சீதையின் பெருமையை சொல்ல வந்த ஒரு ஆச்சரியமான காவியம்தான் ஸ்ரீமத் ராமாயணம். அப்பேற்பட்ட தாயாருடைய வைபவத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசரர் இந்திரனுடைய முகம் மூலமாக ஸ்ரீஸ்துதி என்னும் தலைப்பில் ஸ்துதி செய்கின்றார். அப்பேற்பட்ட தாயாருடைய வைபவத்தை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் என்கின்ற ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் வெகு காலமாக நம் ஆச்சாரிய பரம்பரையில் வந்துள்ளது. லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் என்கின்ற தலைப்பில் 2 வெர்ஷன், 2 விதம் உண்டு. ஒன்னு ஸ்காந்த புராணத்துக்கு அடங்கிய லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், மத்தொன்னு நம் பூர்வாச்சாரியர்கள் உகந்து அருளின லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். இதை தவிர்த்து ஆச்சாரிய பரம்பரையில் என்று பார்த்தால் ஒண்ணு இருக்கு, லக்ஷ்மி தந்திரம்னு அஹிர்புண்ய சம்ஹிதையில இருக்கு. ஆச்சாரிய பரம்பரையில் ஆதிசங்கர பகவத் பாதர் கனகதாரா ஸ்தோத்திரம் என்று பாடினார். ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் ஒரு சூர்ணிகை தாயாரின் ஒரு புகழின் பேரில் பாடினார். ஆளவந்தார் என்கின்ற யாமுனாச்சாரியர் 4 ஸ்லோகங்கள் அடங்கிய சதுஸ்லோகி என்னும் கிரந்தத்தை பாடினார். ராமானுஜருடைய சத்சிஷ்யர் கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற கிரந்தம் பாடினார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படிங்கிற கிரந்தம் பாடியருளினார். சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தை பாடினார். அவருடைய திருக்குமாரர் குமார வரதாரியர் லக்ஷ்மி சதகம் என்கின்ற கிரந்தம் பாடினார். பிற்காலத்தில் பிறந்த அரசாணிப்பாளையை சார்ந்த வெங்கடாத்வரி கவி என்னும் ஒரு பெரிய மகான் லக்ஷ்மி சஹஸ்ரம் என்று பத்மாவதி தாயாரின் மீது 1008 ஸ்லோகங்கள் கூடிய லக்ஷ்மி சஹஸ்ரம் என்னும் காவிய ஸ்தோத்திர கிரந்தத்தை பாடினார். இதுதான் தாயாரின் பேரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இதை தவிர்த்து நிறைய இருக்கு. மகாலட்சுமி அஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. இது இதெல்லாமும் நன்னா சேவிக்கக்கூடியவா இருக்கா, நன்னா சொல்லி பாடக்கூடியவர்கள் இருக்கா. இதெல்லாம் யார் எழுதியிருக்கா, இது எப்போ வந்ததுன்னா நமக்கு அவ்வளோ சட்டுன்னு தெரியாது. முக்கியமாக இப்போ அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், அஷ்டலக்ஷ்மி கோவிலே சென்னையில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான கோவில். தாயார் அவ்வளவு ஒரு உகந்து கட்டாட்சிக்கின்றாள். ஆனால் சட்டுன்னு தாயாருடைய பெருமைன்னு பார்த்தா அஷ்டலக்ஷ்மி வைபவம்னு சொன்னோன்னு வச்சுங்கோ, பிராச்சீனத்துல அவ்வளவா நமக்கு ரெஃபரன்சஸ் இல்லை. இப்ப சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மின்னு நம்ம பிரிச்சு கொண்டாடுறோம். வேதம் சொல்றது அவ தனம் கொடுப்போ, தானியம் கொடுப்போ, வீரம் கொடுப்போ, எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ கொடுப்போ, தாயார் ஜெகன்மாதா இல்லையா கொடுப்போ. ஆனா சட்டுன்னு அஷ்டலக்ஷ்மின்னு தனித்தனியா வேத காலத்துல இல்லை.
ஆனா பிற்காலத்துல சில ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தியிருக்கா, அதுல நமக்கு ஒன்றும் ஒரு விரோதம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ சூக்தத்தில் இப்போ ஒரு அளவுக்கு முன்னுரை பார்த்து விட்டோம். ஸ்ரீ சூக்தத்துல என்னெல்லாம் மந்திரங்கள் அப்படின்னா 2 மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை 3 வியாக்கியாத்தாக்கள் சாயனாச்சாரியர், பிருத்திவிதராச்சாரியர், ஸ்ரீ ரங்கநாத முனி என்கின்ற பெரிய ஜீயர் அவளுடைய வியாக்கியானங்களை கொண்டு நேத்து பார்த்தோம். முதல் 2 ரிக்குக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை சுருக்கமா பார்த்துடலாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ம ஆவஹா. ஜாதவேதனான அக்னியே, ஜாதவேதனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே, ஜாதவேதனே மா ஆவஹா, எனக்கு நீ அருள்வாயாக. யாரை கொடுக்கணும்? லக்ஷ்மியை. அவள் யார்? ஹிரண்யவர்ணாம், எவள் ஒருவள் ஹித ரமணீயமாக இருக்கின்றாளோ, நம் மனதுக்கும் நம் குணத்துக்கும் ஏத்தவாறு திருத்தாயாராக இருக்கின்றாளோ, எவள் ஒருவள் ஸ்வர்ண நிறத்தோடு கூடியவளோ, ஹிரண்யவர்ணாம். யார் அவள்? ஹரிணி, ஹரியின் பத்னியாக இருக்கக்கூடிய ஹரிணியே. ஹரிம் நயதீதி ஹரிணி, ஹரியை நடத்தி செல்லுபவளே, ஹரியால் நடத்துபடுபவளே. அதனால ஹரிணி. சுவர்ண ரஜதஸ்ரஜாம், சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம், தங்க புஷ்பங்கள் வெள்ளி நூல் நூலா இருக்கக்கூடிய அந்த அழகிய மாலையோடு கூடியவள். சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம், சுவர்ண ரஜதஸ்ரஜாம். அவள் யார்? சதி ஆஹ்லாதனே, குளிர்விப்பவள். சந்திராம், அவள் யார்? ஹிரண்மயீம், நாம் பிரார்த்தித்தால் பொன்னையும் பொருளையும் கொடுக்கக்கூடியவள். ஹிரண்மயீம், அவள் யார்? ஸ்வயம் பகவானுக்கே லட்சியமாக இருக்கக்கூடியவள். லக்ஷ்மி, அப்பேற்பட்ட லக்ஷ்மியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றதுதான் முதல் ரிக்கு. 2வது ரிக்கு தாமஹாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காம் அஸ்வம் புருஷானகம். அவளை பிரார்த்தித்தால் என்ன கிடைக்கும் அதை சொல்றார். தாம ஆவஹ ஜாதவேதோ, அக்னியே, அக்னிக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே. தாம ஆவஹ ஜாதவேதோ, லக்ஷ்மியை கொடு. அந்த லக்ஷ்மி நம் வீட்டுக்கு வந்து விட்டால் செல்லலாமோ? போகவே நான் விடமாட்டேன். அனபகாமினி யஸ்யாம், அப்பேற்பட்ட பெருமையோடு கூடிய லக்ஷ்மி. ஹிரண்யம், பொன்னை நமக்கு கொடுப்பள். பொண்ணுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய என்னெல்லாம் பொருள் இருக்கோ அத்தனையும் கொடுப்போ. ஹிரண்யம். விந்தேயம், நான் பிரார்த்திக்கின்றேன். வேற என்ன பிரார்த்திக்க போறேன்? காம், பசு, பசுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய் இத்தியாதிகள். அதனால விந்தேயம் காம். அஸ்வம், அஸ்வம்னு சொன்னால் இந்த இடத்துல அது ஒரு உபலட்சணம், குதிரைன்னு மட்டும் வச்சுக்காமல் வாகனங்களுக்கு பிரதிநிதி அஸ்வம். புருஷான், புருஷான்னு சொன்னா பதியாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வீட்டுக்கு நமக்கு கைங்கரியம் செய்ய வந்துள்ள தாச தாசிகளாக இருக்கலாம். அதனால அப்பேற்பட்ட புருஷான் அகம். அகம் விந்தேயம், நான் பிரார்த்திக்கின்றேன் இதெல்லாம் உன்னிடத்தில் தேவியே என்று சொல்லுவதுதான் 2வது ரிக்கு. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அஸ்வபூர்வாம், அஸ்வாஹா பூர்வே புரோகாஹா யஸ்யாஸ்தாம். அவ இப்ப வரான்னு வச்சுக்கோங்க, முன்னாடி என்னெல்லாம் போறதுங்கிறார். அஸ்வங்கள் போறது, நிறைய அஸ்வங்கள் போறதாம். அஸ்வபூர்வாம், அவளுக்கு முன்னாடி அஸ்வங்கள் அவ்வளவு போறது. இப்ப இந்த போர்க்களத்தெல்லாம் நம்ம சலச்சித்திரத்துல பார்க்கும்போது இருக்கும். ரதாரூடனாக ராஜா வந்துட்டு இருப்பார். முன்னாடி இந்த குதிரை ரத கஜ துரக பதாதின்னு பேர், இது 4த்தையும் சேர்த்து சொல்வா. ரத, ரதம்னு சொன்னால் அவர் எதுல இருக்காரோ. ரத கஜ, நிறைய ஆனைகள். போர்க்களத்துல எல்லாம் ஆனை சண்டை போடும். பிரசித்தமாக ஸ்ரீ மகாபாரத போர்ல அஸ்வத்தாமான்னு ஒரு ஆனை சண்டை போட்டதை வச்சுதானே நம்ம துரோணுடைய சரித்திரத்தையே பார்க்கிறோம். அதனால ஆனைகள் சண்டை போடும். அதனால ரத கஜ துரக, துரகன்னு சொன்னால் இந்த இடத்துல அஸ்வங்கள்னு அர்த்தம். பதாதி, பதன்னு சொன்னா யாரெல்லாம் நடந்து போய் சண்டை போடுறாளோ அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சைனிகர்கள். அதனால ரத கஜ துரக பதாதி 4 விதமான நபர்கள் உள்ளார்கள். இது யுத்தத்துக்குன்னு மட்டும் இல்லை,
ஒரு பெருவா ராஜ்ய பரிவாரத்துல யாராவது வந்தான்னா முன்னாடி இவ்வளவு ஒரு பந்தோபஸ்தோட வருவா. அதை சொல்றா அஸ்வபூர்வாம். இந்த ரிக்குக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவள் யாராக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கும் நீங்க கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ஷார்ங்கபாணின்னு பேர் பெருமாளுக்கு. ஆறாவமுதன், ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆறாவமுதன். சம்ஸ்கிருதத்துல அவருக்கு இருக்கக்கூடிய பேர் ஆச்சரியம், அபர்யாப்தாமிருதன். ஆறாவமுதனே தேவையில்ல பாருங்க. அப்ப ஆறாவமுதுனா அவரை பார்க்க 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 அவருடைய குணங்களை நினைக்க 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 திகட்டவே திகட்டாது. ஏன்னா ஸ்வீட்னா கொஞ்சம் திகட்டி போகும் இல்லையா, திகட்டவே மாட்டார். ஆறாத அமுது ஆறாவமுதன். ஆச்சா, ஆறாவமுதன்கிற தமிழ் வார்த்தைய சம்ஸ்கிருதப்படுத்தினா அபர்யாப்தாமிருதன். அமிர்தமா இருக்கார் பெருமாள் அமுது. அபர்யாப்த ஆராத, ஆராதன்னு ஒரு வார்த்தைக்கு அபர்யாப்தா அமிர்த, அபர்யாப்தாமிருதன்னு பேர் பெருமாளுக்கு. உற்சவமூர்த்திக்கு ஷார்ங்கபாணி, சாரங்கபாணி சாரங்கபாணிங்கிறோம், அது சரியா இல்லை. ஷார்ங்கம்னு தான் பேர் பெருமாளுடைய அந்த வில்லுக்கு. அதை சாரங்கம்னு நம்ம இப்ப மாத்திட்டோம். அதை சாரங்கம்னு மாத்தி ராகத்துக்கு சாரங்கான்னு வச்சு அந்த சாரங்காதான் சாரங்கன்னு சொல்லி அது ஒரே குழப்பமா இருக்கு. அது ஷார்ங்க. அதனால ஷார்ங்க தன்வானு கம்பா அப்படின்னு தான் தேசிகன் எடுக்கிறார். அதனால ஷார்ங்க பாணி ஆறாவமுதன். அவர் எதுல எழுதியிருப்பார், ரதாரூடனாக தான் இருப்பார். இன்னைக்கு நீங்க போனேன்னா கர்ப்ப கிரகமே எப்படி இருக்கும், 2 சக்கரங்கள், முன்னாடி அஸ்வங்கள், சைடுல ஆனைகள். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினி. உள்ள பெருமாள் இல்ல இருக்கார். பெருமாள் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமி தம்மாத்தூன் இருக்கா, பெரிய டப்பா. வைரங்கிறது அதுல சின்னதா தான் இருக்கும். அதுக்காக நம்ம டப்பாவிய வச்சு கொண்டாடுவோம். டப்பாக்குள்ள வைரத்துக்கு தான் பெருமை. அதே மாதிரி பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு தான் பெருமை. ரதமோ கஜமோ துரகமோ அங்க பெருமாள் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தான் சுமந்து கொண்டு வருகின்றது. அஸ்வபூர்வாம் அஸ்வாஹா பூர்வே புரோகாஹா யஸ்யாஸ்தாம். அப்பேற்பட்ட அஸ்வங்களை முன்னே கொண்டவள் அஸ்வபூர்வாம். ரதமத்யாம் ரதாஹா மத்தியே யஸ்யாஸ்தாம். எவள் ஒருவள் ரதத்தை நடுவில் கொண்டு ரதத்தின் நடுவில் இருக்கின்றாளோ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ரதம் நடுவில் இருக்கு, ரதத்தின் நடுவில் தாயார் இருக்கா. அதனால ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம். ஹஸ்தீனாம் நாதேன பிரம்மிதேன பிரபோதினீம் பிரகர்ஷணேன ஞாபிகாம். அதாவது எவள் ஒருவள் ஹஸ்தி ஆனைகளின் பிளிரலால் எழுப்பப்படுபவளோ. எவள் ஒருவள் வருகையை ஆனையின் பிளிரல் சொல்லுமோ. When the elephant makes a sound, that sound together gives us an indication that she is coming. So she is the one who's woken up by this. The woken up is made to sleep ன்னுலாம் சொல்றது நம்ம அனுபவத்துக்காக. ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ பெருமாளுக்கு நான் தாலாட்டு பாட போறேன், அதான் சுவாமி தூங்கிட்டார் இப்ப ராத்திரி உலகத்தை யார் காப்பாற்ற போறான்னு தெரியலன்னு சொல்லவே முடியாது. அவர் தான் காப்பாற்ற போறார். ஆனா நமக்கு தூங்கணும், அவருக்கு தூங்கணுங்கிறதுல நமக்கு தூங்கணும். அவரை தூங்க வச்சாதான் நம்ம நன்னா தூங்குவோங்கிற ஒரு நம்பிக்கையில அவரை தூங்க வைக்கிறான். அவர் தூங்குவதும் கிடையாது, எழுந்துக்கிறதும் கிடையாது. பின்ன கோவில்கள்ல இந்த மாதிரி சுப்பிரபாத சேவை, சயன சேவைலாம் சொல்றாளே, இதெல்லாம் ஆகம சாஸ்திரத்தின்படி பெரியோர்கள் வச்சிருக்கா, நம்ம அனுபவத்துக்காக வச்சிருக்காளே ஒழிய அவருக்கு தூக்கமும் கிடையாது. உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள். இன்னைக்கு பாசுரம் என்ன, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். ஆண்டாள் சொல்லிட்டா, பார்க்கடலுள் பைய துயின்ற நன்னா தூங்கின பரமன். இந்த உபன்யாசத்துக்கு வரணும்னா இப்போ ஒரு நித்தியப்படி நம்ம காலங்காத்தால 7 மணிக்கு நான் உபன்யாசம் பண்ணிட்டு இல்லையே, இந்த மார்கழி மாசத்துல பண்ணிட்டு இருக்கேன். இது நமக்கு என்ன ஆயிடுது, 7 மணிக்கு வரணும்னா ஒரு 5 மணிக்காவது எழுந்துக்கணுமா இருக்கு. அந்த 5 மணிக்கு வரத்துக்கு அலாம் வைக்கணுமா இருக்கு. அது என்ன ஆயிடுது, சில சமயம் அலாம் மேல நம்பிக்கையே இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தான் இந்த அலாம் மேல. அது எங்கேயாவது அடிக்காம போயிடுத்துன்னா அது எப்பவுமே ஒரு பயம் ஓடிண்டே இருக்கும். அது எப்பவோ காலேஜ் விட்ட பழக்கமா இருந்தாலும் எக்ஸாமுக்கு நாழியா எடுத்து இந்த மாதிரி இல்லைன்னா கனவு வரும். அதனால நம்ம அலாம் வச்சுட்டோம்னா இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், அலாம் மேல நம்பிக்கை இல்லை, ஒரு 12 மணிக்கு ஒரு வாட்டி முழிப்பு வரும். அப்போ எழுந்து பார்ப்போம், இன்னும் இல்லை இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. 1 மணி 2 மணி 3 மணி 4 மணிக்கு எழுந்தே உட்காந்துட்டுருவோம். அலாம் அடிக்கிறதான்னு பார்ப்போம். நம்ம வச்ச அலாம் அடிக்கிறதா இல்லையா. இப்போ அலாரத்துக்கு நம்ம அலாமா உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ we don't have confidence on that. இப்போ இது உபன்யாசமா, இப்போ நீங்க அதெல்லாம் கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் யூடியூப்ல வர போறதோ. அதனால ஒரு வேளை கொஞ்சம் நாழி கடந்து வந்துட்டா கூட ஒன்றும் பெரிய பிளண்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இதாவது
இப்போ ஃப்ளைட்டுக்கு இருக்குன்னு வச்சுங்கோ, தூங்கவே மாட்டா பல பேர். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், ஃப்ளைட்டில் போய் தூங்கிக்கலாம்னு விட்டுருவா. அந்த மாதிரி அந்த தூக்கம்ங்கிறதும் நன்னா தூங்கணும் பாருங்க. நீங்க நன்னா தூங்கினேளான்னு கேட்பா. தூங்குறது எல்லாரும் விடா, நன்னா தூங்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆண்டாள் சொல்றா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். அவர் தூங்குறத பார்த்தா ஆஹா, தூக்கம்னா இப்படிதான் இருக்கணும்னு தெரியறதான். ஆனா ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்றார், இவர் தூங்குறாரு நீ நினைச்சுட்டு இருக்க, உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள். யோகா பண்ணிட்டு இருக்காராம் பெருமாள். ஆழ்வார் எடுக்கிறார், உறங்குவது போல் உனக்கு தூங்குற மாதிரி இருக்கும், யோகு செய்யும் பெருமாள். ஏன்னா யோகத்தாலதான் பகவான் உலகத்தையே சம்ரட்சிக்கிறார். அவர் உள்ள உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார், யோகா பண்ணிட்டு இருக்கார், தான் இருக்கக்கூடிய இடத்திலேருந்தே அத்தனை உலகத்தையும் ரட்சிக்கிறார். தியௌச சந்திரார்க்க நக்ஷத்ரா கம்திஷோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹான்னு சஹஸ்ரநாமம். அந்தந்த இடங்கள்ல நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாரும் அந்தந்த இடத்துல இருக்கான்னா வாசுதேவஸ்ய வீரியேன, பெருமாள் அந்த இடத்துல இருன்னு அதை சொல்லியிருக்காராம். அவருடைய சங்கல்ப சக்தியால் அந்த இடத்துல இருக்கான். அவர் யோகா பண்ணிட்டு இருக்கார். உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள். அதனாலதான் சஞ்சயன் சொல்லிட்டான், வெற்றி யாருக்குன்னு கேட்டான் திருதராஷ்டிரன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா. பார்த்தன் தனுர்தாரின்னு தெரியும், ஆனா கிருஷ்ணரை சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, யோக சாஸ்திரத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய கண்ணன் இருக்கும் இடமும், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா, இவர்கிட்ட அந்த சக்தி இருக்கு, இவன்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. தத்ர ஸ்ரீஹி விஜயோபூதிர், அந்த இடத்துல கவனிச்சேளா, தத்ர விஜயோபூதிர்னு சொல்லல, ஸ்ரீர் விஜயோபூதிர், அந்த இடத்துலதான் மகாலட்சுமி இருக்கான்னுட்டார். ஸ்ரீந்தானே அந்த இடத்துல, தத்ர ஸ்ரீஹி விஜயோபூதி துருவானீதிர் மதிர்மம. இதுதான் எங்க பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் திருதராஷ்டிரா அப்படின்னு விட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட தாயாரை இந்த ஆனைகள் எழுப்பணும்னு சொன்னா அவ எங்க தூங்குறான்னு ஒரு கேள்வி வரும். தூங்கல, நமக்கு அனுபவத்துக்காக. இப்போ ஒரு ராஜா வர்றாருன்னா எப்படி ஒரு துவனி கேட்குமோ, இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல தேசிகன் எடுப்பார், திருச்சின்னத்தின் ஒலி உண்டோ மத்தை தேவர்க்கே. அந்த திருச்சின்ன வாத்தியத்தை காஞ்சிபுரத்துல கேட்டா பெருமாள் தாயாரின் புறப்பாடு நடக்கிறதுன்னு அர்த்தமாம். அதனால அந்த துவனி உண்டோ மத்தை தேவருக்கு, இன்னொரு தெய்வத்துக்கு இருக்குன்னு சொல்லிட முடியுமோ, அவ்வளவு அழகா பெருமாள் தாயார் ஏழ்றா. அப்பேற்பட்ட அந்த ஹஸ்திநாத பிரபோதினி ஆனையின் பிளிரலோடு தாயார் வருகின்றாள். நிறைய உற்சவ மூர்த்திகளை நீங்க க்ஷேத்திரங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இருபுறமும் கஜங்கள் இருக்கும். நீங்க மன்னார்குடி க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ஆச்சரியமான தாயாருக்கு ரெண்டு பக்கமும் கஜங்கள் இருக்கும். கும்பகோணத்துக்கு போனேன்னா ரெண்டு பக்கமும் கஜங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா ஹஸ்திநாத பிரபோதினி, தாயாருக்கும் ஹஸ்திக்கும் அவ்வளவு சம்பந்தம். ஏன் சம்பந்தமா இருக்கும்னு ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா, இந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தெல்லாம் பார்க்கும்போது அதுதான் உள்ளே சென்று அந்த தாமரையை பறித்து நின்றது, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் நினைச்சது, முதல்ல பிடிச்சுடுத்து, அது இருக்கலாம். ஒருவேளை இந்த தாமரையை பிடித்து கொண்டதால் அந்த தாமரை தான் இவளுக்கு ஆசனம், அதனால இருக்கலாம். ரெண்டாவது அர்த்தம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த தாயாரானவள் இந்த கஜங்களால் சேவிக்கப்படுகின்றாளுங்கிற சரித்திரம் எங்க வருதுன்னா, அவள் கடலிலிருந்து பிறக்கும் போது கஜங்கள் அவளுக்கு பொழிந்ததாம் அந்த ஜலத்தை. அவள் குளித்து விட்டு எல்லா ஆபரணங்களையும் தரித்து விட்டு வந்தாள், அதனால இருக்கலாம். இதே தாயாருடைய சாயை தான், ஒரு விதமான சக்தி தான் பூமாதேவி. பூமாதேவியை தாங்கிறது எது தெரியுமோ, அஷ்டதிக் கஜங்கள்னு கீழே இருக்கும். அதுல 4 கஜங்களை இந்த சகரபுத்திராள் 60,000 பேருடைய சரித்திரம் பாலகாண்டத்துல வரும். ஒரு குதிரை திருடப்பட்டது, அந்த அஸ்வமேதத்துல வச்ச குதிரையை திருடிட்டா. யார் திருடியிருப்பா? இந்திரன். இந்த மாதிரி அந்த காலத்துல ஏதாவது திருட்டு நடந்தாலும் இந்திரன் பேர்ல தான் போகும் அது. அதனால இந்திரன் திருடின்னு போயிட்டான். ஓல பூமியில முழுக்க தேடி பார்த்தா இந்த குதிரை எங்கேயும் கிடைக்கல. அப்போ பூமியை தோண்டும் போது ஆனையின் மஸ்தகங்கள் தெரிஞ்சுதான், அதாவது பூமி கீழே இருக்கக்கூடிய இந்த ஆனைகளின் மஸ்தகம் தெரிஞ்சுதான். அதனால இந்த கஜங்களால் சேவிக்கப்படுபவள் தாயார். அதனால ஹஸ்திநாத பிரபோதினி. அடுத்தது அஸ்வபூர்வா. இப்போ சிம்பிளா பார்த்துட்டோம், அஸ்வங்கள் முன்னாடி இருக்க, ரதம் நடுவில் இருக்க, ரதத்தின் நடுவில் தாயார் இருக்க, அங்க இருக்கக்கூடிய ஆனையின் பிளிரலோடு தாயார் வருகின்றாள். தெரிஞ்சுடுத்தா? இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்றார் வியாக்கியாதா. அஸ்வபூர்வாம், அஸ்வோ வியாபனசீலோ பகவான், சஹா பூர்வஹா பிராவேஷிகோ யஸ்யாஸ்தாம். அஷ் அஷ் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு, தாத்து இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எது வியாபிக்குமோ,
தட் விச் பர்வேட்ஸ், எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்க வேண்டும். வியாபித்திருந்தால் அதற்கு விபுத்துவம் அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா இந்த ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் காலங்காலத்தால் உபன்யாசத்தை சொல்றது கேட்கறதும் கஷ்டம், சொல்றதும் கஷ்டம். அதனால ஞாபகம் வச்சுங்கோ. என்னன்னா விபுத்துவம், விபு விபு அப்படின்னா பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம். நமக்கு வியாபிய சக்தி கிடையாது, இந்த ஜீவாத்மாவுக்கு கிடையாது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன சாமியம்னு சொன்னா ரெண்டுமே சேதனத்துவம், சேதனர்கள் தான். ஆனா அவன் பரமச்சேதனன். ஏன்னா அவனுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு.